திண்டுக்கல்லில் பள்ளி மாணவியின் வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியைச் சேர்ந்தவர் 34 வயதான கண்ணன். இவர் சின்னாலப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவர் அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த 16 வயது மாணவியை காதலிக்க வற்புறுத்தி அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவி அருகில் உள்ள கிராமத்தில் தனது வீட்டில் தனியாக இருந்துள்ளார். மாணவியின் பெற்றோர் பொருட்கள் வாங்குவதற்காக கடை வீதிக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட உடற்கல்வி ஆசிரியர் கண்ணன் மாணவியின் வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து வீட்டிற்குள் சென்றுள்ளார். அங்கு தனியாக இருந்த மாணவியிடம் அத்துமீற முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது மாணவி அலறிய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கண்ணனை பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பெற்றோர் இது குறித்து சானார்பட்டி மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். கண்ணனை பிடித்து காவல்துறையினர் விசாரித்த போது மாணவியை காதலித்து வந்ததாகவும் அவரை திருமணம் செய்ய விரும்புவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து 16 வயது மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கண்ணனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடற்கல்வி ஆசிரியர் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோவில் கைதான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.